வணக்கம். நான் திருப்பூர் தங்கராசு பேசுகிறேன். எங்களால் கொங்கு நாட்டு காவலர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற திரு பெஸ்ட் எஸ் ராமசாமி அவர்களுடைய தலைமையிலான கொங்கு நாடு முன்னேற்றக் கழகம் கட்சியினுடைய மாநில மாணவர் அணி செயலாளர் பேசுகிறேன். இப்போது 2026 தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய திருப்பூர் தொகுதியில் 2 முக்கிய வேட்பாளர்களுக்கிடையே தான் போட்டி அப்படின்னு தெரியுது. ஒன்று, திமுக கூட்டணியினுடைய வேட்பாளர் தினேஷ்குமார் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறார். இரண்டாவதாக காடேஸ்வர தங்கராஜ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் தாமரை சின்னத்தில் நிற்கிறார். இந்த 2 பேருமே எங்களுக்கெல்லாம் உறவினர்கள் தான். திருப்பூரில் இப்படி பல பேருக்கு 2 பேருமே நண்பர்கள், 2 பேருமே உறவினர்கள். யாரை ஆதரிக்கிறதுங்கிற ஒரு முடிவெடுக்க முடியாத சங்கடத்தில் பல பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதில் யாரை ஆதரிப்பதுங்கிறதுல 2 விதமான வரையறை வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை போன்ற அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அந்த கட்சியினுடைய முடிவுக்கேற்ப எங்களுடைய ஆதரவு கொடுத்தாக வேண்டும். அதில் நான் கொங்கு கட்சியில் இருக்கிறதுனால, கொங்கு நாடு முன்னேற்றக் கழகங்கிற கட்சியில் மாநில பொறுப்பில் இருக்கிறதுனால எங்களுடைய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறதுங்கிற முடிவு எடுத்ததுனால நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தாமரை சின்னத்தில் நிற்கிற காடேஸ்வரா தங்கராஜை ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலை. 2 பேருமே இந்த திருப்பூர் மாநகராட்சியில் கவுன்சிலராக இருக்கிறவங்க. ஒருத்தர் மேயராக இருந்தவர், இன்னொருத்தர் கவுன்சிலராக இருந்தவர். காடேஸ்வரா தங்கராஜ் கவுன்சிலராக 56வது வார்டு கவுன்சிலர், தினேஷ்குமார் மேயர். இப்படி 2 பேருமே பதவிகளை வகித்தவர்கள் தான். இதில் யாரை ஆதரிப்பது என்ற ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் திருப்பூரில் பல பேர் இருப்பாங்க. காரணம், 2 பேருக்குமே நண்பர்கள் பல பேர் இருக்காங்க. எல்லா கட்சியிலையுமே 2 பேர்த்துக்கும் நண்பர்கள் இருக்காங்க. தினேஷ்குமார் திமுகவில் இருந்தாலும் கூட ஏற்கனவே அவர் தேமுதிகவில் விஜயகாந்த் கட்சியில் இருந்தார். அதனால் விஜயகாந்த் கட்சியை சார்ந்தவர்கள்லாம் அவருடைய நண்பர்கள். அதெல்லாமல் எல்லா கட்சியிலையுமே தினேஷ்குமாருக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒரே காலத்தில் படித்த நண்பர்கள் பல பேரும் தினேஷ்குமாருக்கு நண்பர்கள் இருக்காங்க. அதே மாதிரி காடேஸ்வர தங்கராஜுக்கும் பல நண்பர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. கூடுதலாக காடேஸ்வரா தங்கராஜுடைய அப்பா காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர். இப்படி பல்வேறு விதங்களில் 2 பேருமே மக்களுக்கு பரிச்சயமானவர்கள் தான். இதில் எங்களுடைய கொங்கு நாடு முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சி தேசிய ஜனநாயக முற்போக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி, முற்போக்கு கூட்டணி இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த கூட்டணியை ஆதரிக்கிறதுனால நாங்கள் காடேஸ்வரா தங்கராஜை ஆதரிக்கிறோம். இதில் திருப்பூர் மாநகராட்சியில் குப்பை பிரச்சனை இருந்தது தினேஷ்குமார் அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது உண்மைதான். ஏன்னா பல இடங்களில் குப்பை சரியாக அள்ள முடியல. கடந்த 5 வருஷங்களில் நாங்கள் எல்லா பக்கமும் பார்த்ததில் அது ஒரு பெரிய பிரச்சனை தான். மற்றபடி இந்த வீட்டு வரி உயர்வு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க, மக்கள் பேசிக்கிறாங்க. அதனால் கடும் போட்டி நிலவரதாகவே நான் கருதுகிறேன். இதில் எங்களுடைய கட்சி ஆதரிக்கிறதுனால நாங்கள் காடேஸ்வரா தங்கராஜ் அவர்களை ஆதரிக்கிறோம். நண்பர்களாகி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத தீர ஆராய்ந்து 2 வேட்பாளருடைய தகுதி, அவங்க சார்ந்திருக்கிற கட்சி, என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தினேஷ்குமார் அவர்கள் இருக்கக்கூடிய கட்சி இந்து ஆலயங்களுக்கு ஆதரவாக இல்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். அதுவும் ஒரு காரணம் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறதுக்கு. அதனால் எங்களுடைய ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அதாவது கொங்கு நாடு முன்னேற்றக் கழகம் என்கிற எங்களுடைய கட்சி தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை
தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறது. அதனால் என்னுடைய நண்பர்கள் தீர ஆராய்ந்து காடேஸ்வர தங்கராஜுக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருப்பூர் தங்கராஜ்.